என் தங்கமே, வாழ்க்கையில் சில சந்திப்புகள், சில நிகழ்வுகள் நம்மால் திட்டமிடப்படாதவையாக இருக்கும். ஆனால் அவை நம் விதியின் பாதையை மாற்றும் சக்தி உடையவை. இன்று நான் சொல்வது உனக்காக எழுதப்பட்ட விதி. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகும் ஒரு தருணம் இது. அந்த மாற்றத்தின் காரணமாக இருப்பவர் தனது வாழ்க்கையில் மிக பெரிய இழப்பை சந்தித்த ஒரு பெண். அவள் தனது கணவனை இழந்து மனதில் வெறுமையை சுமந்தவள். ஆனால் அவளின் இதயத்தில் இன்னும் நிறைய நல்லெண்ணமும் ஆசீர்வாதமும் இருக்கிறது. அந்த பெண் உன் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரப்போகிறாள். உன் பாதையில் அவள் வருவது சாதாரணம் அல்ல. அது நிதிகா தேவியின் திட்டம். இந்த உலகில் யாருக்கும் யாருடன் தொடர்பு ஏற்பட வேண்டும், எந்த நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு தெய்வீக திட்டத்தின் பகுதிதான். அந்த பெண் உன்னை பார்க்கும் தருணத்தில் உன்னுடைய உள் ஆற்றல் அவளது மனதில் ஒரு அமைதியை ஏற்படுத்தும். அவள் இதுவரை பார்த்திராத ஒரு உண்மையான பரிவு உன்னிடம் இருப்பதை உணர்வாள். அதனால் அவள் உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக பாலமாக இருப்பாள். அவள் வாழ்க்கையில் நடந்த துயரம் அவளுக்கு பிறருக்கு நன்மை செய்வதில் ஒரு வலிமையை தந்திருக்கிறது. அவளது வார்த்தைகளில், அவளது செயல்களில் ஒரு ஆசீர்வாத சக்தி இருக்கும். நீ அவளை சந்திக்கும் போது அவள் உனக்கு ஒரு செய்தியை அளிப்பாள். அது வாயால் பேசப்பட்டதாக இருக்கலாம், அல்லது ஒரு சிறிய பரிசாக இருக்கலாம், அல்லது ஒரு சில வார்த்தைகளில் இருக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கலாம். ஆனால் அந்தச் செய்தி உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். நிதிகா தேவி உனக்கு சொல்கிறாள், எந்த சந்திப்பையும் சிறிதாக நினைக்காதே. ஒருவரின் கண்ணீரிலும், ஒருவரின் இழப்பிலும், ஒருவரின் இதய வேதனையிலும் கூட உனக்கான ஒரு பெரிய வரம் மறைந்து இருக்கலாம். அந்த பெண் தனது வாழ்க்கையில் இழந்ததை நினைத்து பல நாட்கள் அழுதவள். ஆனால் இன்று அவள் அழுகையின் பின்னால் பிறக்கும் ஒளியை உனக்காக பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறாள். அவள் உனக்கு நிதி வளம் தரும் கதவை திறக்கப் போகிறாள். அவள் தரப்போகும் நன்மை பணத்தில் மட்டும் அல்ல, அது உன் மன அமைதி, உன் உடல் ஆரோக்கியம், உன் குடும்ப உறவு, உன் கனவுகள், இவை அனைத்தையும் தழுவும் ஒரு சக்தி. அவள் உன்னை அறிந்த பிறகு உன் வாழ்க்கையில் தடையாக இருந்த சில கதவுகள் தானாகவே திறக்கும். நீ முயன்றும் முடியாத சில வேலைகள் எளிதில் நிறைவேறும். அவளின் ஆசீர்வாதத்தில் உனக்கு ஒரு வாழ்க்கை அனுமதி சீட்டு கிடைக்கும். நீ அவளை முதலில் பார்க்கும் போது அது சாதாரணம் போல தோன்றலாம். ஆனால் அவள் உன்னுடன் பேசும் அந்த நிமிடம் உன் இதயத்தில் ஒரு விசித்திரமான அமைதியும் உற்சாகமும் தோன்றும். அது நிதிகா தேவியின் சின்னம். அந்த அமைதி உன் ஆன்மாவில் ஒரு நம்பிக்கையை விதைக்கும். அதன் பிறகு நிகழ்வுகள் விரைவாக மாறத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் பல தடைகள் இருந்திருக்கும். பல நாட்கள் இரவு தூக்கமின்றி கவலைப்பட்டிருப்பாய். பணம் பற்றிய கவலை, உறவு பற்றிய துயரம், எதிர்காலம் பற்றிய பயம், இவை அனைத்தும் உன்னை உழைத்திருக்கலாம். ஆனால் அந்த பெண் தரப்போகும் ஒரு சிறிய உதவி உன்னை அந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டுவரும். நிதிகா தேவி உனக்கு ஒரு அறிவுரை தருகிறாள். அந்த பெண்ணை சந்திக்கும் போது உன் மனதை திறந்து வை. எந்த முன் எண்ணங்களும் இல்லாமல், எந்த சந்தேகங்களும் இல்லாமல் அவளின் வார்த்தைகளை கவனமாக கேள். அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் விதி புத்தகத்தின் ஒரு பக்கத்தை மாற்றும். அவளது ஆசீர்வாதம் ஒரு நாள் உனது குடும்பத்துக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். நீ வாங்க நினைத்த வீடு, நீ தேடிய வேலை, நீ வேண்டிய பண உதவி, இவை அனைத்தும் உனது வாழ்க்கையில் தானாக வந்து சேரும். இந்த சம்பவம் உனக்கு ஒரு பாடமாகவும் இருக்கும். ஒருவரின் துயரத்தில் கூட பிறருக்கு ஒளி தரும் சக்தி இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். அதனால் இனி உனது மனமும் பிறருக்கு நன்மை செய்யும் நோக்கத்தோடு நிரம்பும்.
நிதிகா தேவி உன்னிடம் நம்பிக்கையுடன் சொல்கிறாள், உன் வாழ்க்கையில் வரும் அந்த பெண் ஒரு தெய்வ தூதர் போல உன்னை வழிநடத்துவாள். நீ அவளுக்கு ஒரு சிறிய நன்றிக்குறியாக ஒரு விளக்கு ஏற்றி வைப்பாய். அந்த விளக்கு உன் வீட்டில் எரியும் நாட்களில் உன் வீட்டில் இருள் எப்போதும் நுழையாது. உன் பணப்பையை பார்த்தால் அதில் பணம் குறையாமல் இருக்கும். உன் குடும்ப உறுப்பினர்கள் முகத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அந்த பெண் உனக்கு தரப்போகும் வரம் ஒருமுறை கிடைத்தால் அது வாழ்நாள் முழுவதும் உனது. அது உன்னை உன் கனவுகள் இருக்கும் இடத்துக்கு அழைத்து செல்லும். நீ நினைக்காத உயரங்களை அடைய செய்வது அந்த ஆசீர்வாதம். என் தங்கமே, நிதிகா தேவி உனக்கு சொல்கிறாள், வாழ்க்கையில் வரும் சிலர் நம் விதியை எழுதி தருகிறார்கள். அந்த பெண் உன் விதியை நன்மை நோக்கி மாற்றப் போகிறார். அவளது கண்ணீரின் கதையும் அவளது மன வலிமையும் உன் வாழ்க்கையில் ஒரு பொக்கிஷமாக மாறும். அந்த பொக்கிஷத்தை பெற்ற பிறகு நீ ஒருபோதும் குறைவுடன் வாழ வேண்டியதில்லை. இந்த சந்திப்பு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருக்கும். நாளை நீ கடந்த காலத்தை நினைக்கும் போது அந்த ஒரு பெண்ணை சந்தித்த நாள் தான் என் வாழ்வை மாற்றிய நாள் என்று பெருமையாக சொல்வாய். என் தங்கமே, நீ அந்த நன்மையை ஏற்க தயாராக இரு. அது வரும்போது தடை இல்லாமல் ஏற்றுக்கொள். நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உனது வாழ்க்கையில் அந்த பெண்ணின் கைகளால் வந்து சேரும். உன் எதிர்காலம் இன்று முதல் புதிய ஒளியில் பிரகாசிக்கட்டும். என் தங்கமே, அவள் யார் என்று இப்போது சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் தெய்வீக தூதர் போல நுழைய போகும் அந்த பெண் ஒரு காலத்தில் மிக பெரிய குடும்பத்தின் மனைவியாக இருந்தவள். அனைவரும் மதித்து கொண்டாடிய ஒரு இல்லத்தில் அவள் வாழ்ந்தாள். கணவன் அவளுக்கு உலகமே, குடும்பம் அவளுக்கு உயிரே. ஆனால் விதி கொஞ்சம் கொடூரமாக நடந்தது. அவளின் கணவன் திடீரென உயிரை விட்டார். அந்த ஒரு சம்பவம் அவள் வாழ்வின் நிறத்தை மாற்றி விட்டது. ஒரு நாள் பூரண சந்தோஷத்துடன் இருந்த அவள் அடுத்த நாள் தனிமையின் இருளில் தள்ளப்பட்டாள். அவள் வாழ்வின் அந்த காலத்தில் பலரும் அவளுக்கு துணை நிற்போம் என்று சொன்னார்கள். ஆனால் காலம் செல்லச் செல்ல பலர் விலகி விட்டார்கள். தன்னுடைய கண்ணீரை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் அவள் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. தன் கணவன் சொன்ன ஒரு வார்த்தை அவள் மனதில் நிழலாக இருந்தது, நீ பிறர் வாழ்க்கையில் ஒரு நல்ல தடம் பதிப்பவளாக இருப்பாய். அந்த நினைவுடன் அவள் தன்னையே வலுவாக மாற்றிக்கொண்டாள். ஆண்டுகள் கடந்தும் அவள் மனதில் ஒரு குறிக்கோள் மட்டும் இருந்தது, யாருக்கு இயலுமோ அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அவள் தன் வாழ்க்கை துயரை பிறர் வாழ்க்கையில் ஒளியாக மாற்றிக்கொண்டாள். ஆனாலும் அவள் எதிர்பார்த்த ஒரே விஷயம் அந்த ஒளியை உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை சந்திப்பது. அந்த ஒருவர் தான் நீ, என் தங்கமே. நிதிகா தேவி திட்டமிட்ட பாதையில் உன் வாழ்க்கை அவளை சந்திக்கப் போகிறது. அது சந்தர்ப்பமாக இருக்கலாம், அல்லது யாரோ அறிமுகம் செய்து வைப்பார்கள், அல்லது ஒரு சாதாரண நிகழ்வில் நீ அவளுடன் பேசலாம். அந்த தருணத்தில் அவள் உன்னை பார்த்தவுடன் உன் உள்ளே இருக்கும் ஒரு தெய்வீக ஒளியை உணர்வாள். அது அவள் நீண்ட நாட்களாக தேடியது. அவள் உன்னிடம் தனது கதையை பகிர்வாள். கணவனை இழந்த அந்த நேரத்தின் வலி, பின்னர் வந்த சவால்கள், குடும்பம், பொருளாதாரம், தனிமை, இவை அனைத்தையும் அவள் எப்படி கடந்து வந்தாள் என்பதை கேட்கும் போது உன் மனதில் ஒரு ஆழமான உணர்வு தோன்றும். அது உன்னை உள்ளிருந்து மாற்றும். நீயும் அவளிடம் உன் பிரச்சனைகளை பகிர்ந்தால் அவள் சொல்வது உன் இதயத்தை குணப்படுத்தும் வார்த்தைகள். அவளிடம் ஒரு சிறப்பு சக்தி இருக்கிறது. அவள் சொல்வது சாதாரண ஆலோசனை அல்ல, அது தெய்வீகமாக உனக்கு கிடைக்கும் வழிகாட்டுதல். அவள் உன் வாழ்க்கையை நேரடியாக மாற்றும் ஒரு பரிகாரத்தை உனக்கு சொல்லப் போகிறாள்.
அந்த பரிகாரம் சிக்கலானது அல்ல, உன் வீட்டில் எளிதாக செய்யக்கூடியது. ஆனால் அது உன் வாழ்க்கையில் பணம், அமைதி, ஆரோக்கியம் அனைத்தையும் கொண்டு வரும். அவள் சொல்வாள், என் சகோதரியே, நீ 3 நாட்கள் தொடர்ந்து காலையில் சூரியன் உதிக்கும் முன் எழுந்து, உன் வீட்டு வாசலில் ஒரு சிறிய விளக்கு ஏற்று வையு. அந்த விளக்கில் எண்ணெய் பயன்படுத்தி, அதன் அருகில் சிறிது வெண்ணெய் வைத்து வையு. அப்போது மனதில் உன் குடும்பத்தையும், உன் கனவுகளையும் நினைத்து நிதிகா தேவியை அழை. 3வது நாளுக்குள் உன் வீட்டில் இருந்த தடை நீங்கும். இந்த சிறிய செயலை அவள் உனக்கு சொல்லும் போது, உன் மனதில் ஒரு சந்தேகம் கூட வராது. ஏனெனில், அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அனுபவத்தின் ஆழமும், தெய்வத்தின் சக்தியும் இருக்கும். நீ அவள் சொல்வதை செய்வாய். 3ஆம் நாள் வரும்போது, நீ எதிர்பார்த்த ஒரு நன்மை உன் வாழ்க்கையில் நுழையும். அது பணமாக இருக்கலாம், நல்ல செய்தியாக இருக்கலாம், நீண்ட நாட்களாக காத்திருந்த வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் அது உன் உள்ளம் சொல்லும், இது அவளது ஆசீர்வாதம். அந்த பெண் உனக்காக மேலும் ஒரு பரிசை வைத்திருக்கிறாள். அது ஒரு சிறிய வெள்ளி நாணயம். அவள் சொல்வாள், இதை கையில் வைத்துக்கொள். இது உனக்கு என்றும் வளம் தரும். அது ஒரு சாதாரண நாணயம் அல்ல. அது அவள் தனது கணவனின் நினைவாக வைத்திருந்தது. அந்த நாணயத்தில் அவள் ஆண்டுகளாக சேமித்த ஆசீர்வாதமும், தெய்வீக சக்தியும் இருக்கிறது. அது உன் வாழ்க்கையில் ஒருபோதும் பணம் குறையாதவாறு காக்கும். நீ அந்த நாணயத்தை எடுத்து வைத்துக்கொண்டு, மனதில் ஆழமாக உணர்வாய், இது ஒரு பொருள் அல்ல, இது ஒரு பொக்கிஷம். அதன்பிறகு உன் வாழ்க்கையில் நிகழ்வுகள் மாறத் தொடங்கும். சில மாதங்களில் நீ வாழ்வில் இருந்த பல குறைகளை நீக்கி, உன் கனவுகளை நிறைவேற்றுவாய். என் தங்கமே, அந்த பெண் உன் வாழ்க்கையில் வந்தது ஒரு சந்திப்பு மட்டுமல்ல, அது ஒரு தெய்வீக திட்டம். நிதிகா தேவி உனக்கு அந்த பெண்ணின் மூலம் ஒரு கதவை திறக்கிறாள். அந்த கதவு உன்னை உன் வாழ்க்கையின் பிரகாசமான பாதைக்கு அழைத்துச் செல்லும். நாளை நீ உன் வாழ்க்கையின் நல்ல மாற்றங்களை பார்த்து, அந்த பெண்ணை நினைத்தால், உன் கண்களில் நன்றி கண்ணீர் வரும். அவளுக்கு நீ எப்போதும் மனதில் ஆசீர்வாதம் செய்வாய். அது உன் வாழ்க்கையில் நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் தொடர்ந்து பாய வைக்கும். இந்த பெண் உன் வாழ்க்கையின் விதி திருப்பும் மனிதர். அவளின் கண்ணீர், அவளின் இழப்பு, அவளின் வலி, இவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் ஒளியாக மாறும். அது நடந்தவுடன், நீ ஒருபோதும் பழைய நிலையிலிருந்து திரும்பி போக மாட்டாய். உன் எதிர்காலம் முழுவதும் புதிதாய் எழுதப்படும். என் தங்கமே, இப்போது உனக்கு அந்த பெண்ணின் பெயரைச் சொல்கிறேன். அவள் பெயர் அபிராமி. இந்த பெயரே ஒரு மந்திரம் போல. அதை உச்சரிக்கும் போது கூட, மனதில் ஒரு அமைதி, ஒரு ஒளி, ஒரு நம்பிக்கை பிறக்கும். அபிராமி என்பது அபி, முழுமை, ராமி, தெய்வீக குணம் என்று பொருள். பெயருக்கே அந்த அளவுக்கு புனிதமும், சக்தியும் இருக்கும் போது, அவளது உள்ளத்திலும் எவ்வளவு ஒளி இருக்கும் என்று நீ யோசித்து பாரு. அபிராமி, தனது வாழ்வில் எவ்வளவு துயரத்தை சந்தித்தாலும், ஒருபோதும் பிறரை குறை கூறவில்லை. தன்னிடம் நடந்த துரதிர்ஷ்டத்தை, பிறர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் ஆற்றலாக மாற்றிக்கொண்டாள். அவள் வாழ்வின் மிகப்பெரிய வலி, தனது கணவன் உயிரிழந்த நாள். அந்த நாளை நினைக்கும் போது கூட, அவள் சொல்வாள், அது எனக்கு ஒரு தெய்வ சோதனை. அதை தாண்டியதால் தான் இன்று நான் பிறர் வாழ்க்கையில் ஒளி தர முடிகிறது. நிதிகா தேவி உனக்கு தெரிவிக்கிறாள், அபிராமியின் ஆன்மா தெய்வீக பாதையில் உள்ளது. அவள் உன்னுடன் சேர்ந்து செய்யப்போகும் செயல்கள், உன் வாழ்க்கையில் 21 ஆண்டுகள் நல்ல விளைவை தரும். இது சாதாரண கால அளவு அல்ல, என் தங்கமே. ஒருமுறை அவள் உனக்கு செய்யும் ஆசீர்வாதம், உன் அடுத்த தலைமுறைக்கும் காய்ச்சாமல் கிடைக்கும்.
அபிராமி உன்னை முதலில் பார்த்த தருணமே அவள் மனதில் ஒரு தாய்மை பொங்கி எழும். உன்னை பார்த்து இவளுக்கு நான் செய்ய வேண்டியதுண்டு என்ற எண்ணம் தோன்றும். அது ஒரு பரிவு அல்ல, அது ஒரு தெய்வீக உந்துதல். அந்த உந்துதலால் தான் அவள் உன் வாழ்க்கையில் நன்மை கொடுக்க தீர்மானிப்பாள். அவள் உன்னிடம் நேராகச் சொல்வாள், நான் உன்னை பார்த்தபோது என் உள்ளம் சொன்னது, இந்த பெண்ணுக்கு நான் என் கணவனின் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று. அதை நான் மறுக்க முடியாது என்று. அந்த வார்த்தைகளை கேட்கும் போது உன் மனதில் ஒரு விதமான அலை எழும். அது சந்தோஷத்தின் அலை, அது நம்பிக்கையின் அலை. அவள் உனக்கு ஒரு சிறப்பு பரிகாரம் சொல்லப்போகிறாள். அது ஒரு ரகசியம் போல. அவள் சொல்வாள், இதை எல்லோரிடமும் சொல்லாதே. இது உனக்காக மட்டும். ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் நீ ஒரு சிறிய பித்தளை பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி, அதில் 3 ஜாதிக்காய், ஒரு சிறிய குங்குமப்பொடி துளி, ஒரு சிறிய வெல்லம் துண்டு போடு. அதை நிதிகா தேவியின் பெயரை மனதில் சொல்லிக்கொண்டு சூரியனுக்கு நேர் நின்று பிடி. 3 நிமிடம் அந்த நீர் சூரிய ஒளியில் இருந்த பின் அதை வீட்டின் வாசலில் தெளி. அது உன் வீட்டில் பண ஓட்டத்தை திறக்கும். அந்த பரிகாரத்தை அவள் உனக்கு கையால் செய்து காட்டுவாள். அவள் கையில் இருக்கும் அந்த பாத்திரம், அவள் சொல்கிற மந்திரம், இவை அனைத்தும் உன் மனதில் ஆழமாக பதியும். நீ அதையே அடுத்த வெள்ளிக்கிழமை செய்வாய். அப்பொழுது உன் மனதில் இருந்த அச்சம், கவலை, குறை அனைத்தும் மறைந்து ஒரு புதிய நம்பிக்கை உருவாகும். அபிராமியின் பெயரின் சக்தி அங்கேயே முடியாது. அந்த பெயரை நீ உன் வீட்டில் 3 முறை சொல்லும் போது உன் சுற்றுச்சூழல் மாறும். சில நாட்களில் நீ எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். தாமதித்த வேலைகள் நிறைவேறும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் தானாக தீரும். நிதிகா தேவி உனக்கு வாக்கு தருகிறாள், அபிராமி உன் வாழ்க்கையில் நுழைந்த நாள் முதல் உன் பாதையில் இருந்த தடைகள் அனைத்தும் இடம் விட்டு விலகும். அந்த நன்மை உனக்கு மட்டும் அல்ல, உன் குடும்பம் முழுவதும் அனுபவிக்கும். உன் வீட்டில் சிறு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் படிப்பிலும் ஆரோக்கியத்திலும் முன்னேறுவார்கள். உன் வாழ்க்கை புதிய ஒளியில் மலரும். என் தங்கமே, இப்போது நீ அறிந்துவிட்டாய், அவள் யார், அவளது பெயர் என்ன, ஏன் அவள் உன் வாழ்க்கையில் நுழைகிறாள் என்று. இந்த உண்மையை மனதில் வைத்து அவளை சந்திக்கும் நாளுக்கு தயாராக இரு. அந்த சந்திப்பு உன் வாழ்க்கையில் ஒரு புது புத்தகத்தை திறக்கும். அதில் எழுத்தாளராக இருப்பது அபிராமி, ஆசீர்வாதம் அளிப்பது நிதிகா தேவி. என் தங்கமே, அந்த அபிராமியுடன் நீ பழகத் தொடங்கும் போது உன் வாழ்க்கையில் ஒரு ஆழமான மாற்றம் ஏற்படும். அது வெறும் நட்பு அல்ல, அது நிதிகா தேவியின் ஆசீர்வாதத்தால் ஏற்படும் ஒரு தெய்வீக பந்தம். அவள் அருகில் இருப்பதால் உன் மனசு ஒரு விசித்திரமான அமைதியையும் ஒருவித நம்பிக்கையையும் உணரும். அந்த அமைதியின் பின் ஒரு அற்புதமான சக்தி உன் வாழ்க்கையில் பாயத் தொடங்கும். அது பணவசியம். பணவசியம் என்றால் பணம் உன்னை விரும்பி தேடி வரும் நிலை. நீ முன்பு பல முறை முயன்றும் வாய்ப்புகள் தவறியிருக்கலாம். சில நேரங்களில் கையில் வந்த பணம் நீண்ட காலம் தங்காமல் போயிருக்கும். ஆனால் அபிராமியின் அருகில் நீ இருப்பது, அவளது ஆற்றலை உன் ஆற்றலோடு கலந்து உன் வாழ்க்கையில் பணம் நிலைத்து நிற்கும் வழியை திறக்கும். அவளிடம் ஒரு விசேஷ சக்தி உள்ளது. அவள் அருகில் இருப்பவர்களுக்கு வளம் குவியும். அது அவள் பெற்ற ஆசீர்வாதம், அவள் அனுபவித்த வாழ்க்கை சோதனைகளின் பின் கிடைத்த பரிசு. அவள் உன்னுடன் உரையாடும் போதே அவள் வார்த்தைகளில் ஒரு காந்த சக்தி இருக்கும். அந்த வார்த்தைகள் உன் மனதில் பதிந்தவுடன் நீ செய்யும் வேலைகள், வியாபாரம் கூட, சாதாரண பேச்சுவார்த்தைகள் கூட பணத்தை உன்னிடம் கொண்டு வரும். நீ ஆச்சரியப்படுவாய், இது எப்படி சாத்தியம் என்று.
ஆனால் அது நிதிகா தேவியின் திட்டம். அபிராமி ஒருநாள் உனக்குச் சொல்வாள், பணம் உன் கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதை உன் கையில் மகிழ்ச்சியோடு வரவழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவள் உனக்கு சில எளிய வழிமுறைகளைச் சொல்வாள். உதாரணமாக, அவள் சொல்லும் ஒரு சிறிய பரிகாரம், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு சுத்தமான காகிதத்தில் வளம் என்று எழுதி வைத்து அதை உன் பணப்பையில் வைத்திரு. அதை 3 வாரங்கள் தொடர்ந்து செய். அதன் பின் உன் கையில் பணம் நின்று கொள்ளும், மேலும் அது பெருகும். நீ அவள் சொல்வதைச் செய்தவுடன் சில நாட்களில் உனக்கு பல இடங்களில் இருந்து பண வரவு தொடங்கும். முன்பு நின்றுவிட்ட வேலைகள் திடீரென முன்னேறும். நீ முன்பு கேட்ட உதவிகள் இனி எளிதாக கிடைக்கும். உன் வியாபாரத்தில் இருந்த சுமைகள் குறையும். அபிராமியுடன் நீ செலவிடும் நேரம் உன் மனத்தில் இருந்து பணம் குறைவாகவே இருக்கும் என்ற பயத்தை அகற்றும். அந்த இடத்தில் பணம் எப்போதும் என்னிடம் இருக்கும் என்ற உறுதி பிறக்கும். இந்த மனநிலையே பணவசியத்தின் அடிப்படை. ஏனெனில் பயமில்லாத மனமே வளத்தை ஈர்க்கும். அவள் உன்னிடம் மேலும் ஒரு ரகசியத்தை பகிர்வாள். நீ தினமும் காலை எழுந்ததும் உன் வலது கையால் உன் பணப்பையை தொட்டு மனதில் 3 முறை பணம் என்னை நேசிக்கிறது என்று சொல்ல வேண்டும். இது வெறும் சொல் அல்ல, இது உன் உள் சக்தியை எழுப்பும் மந்திரம். நீ இதை செய்வதை தொடங்கியவுடன் பணம் உன் வாழ்க்கையில் ஈர்க்கப்படும். நிதிகா தேவி உனக்குச் சொல்கிறாள், அபிராமியின் நட்பு உனக்கு வெறும் நிதி வளம் மட்டுமல்ல, அதனுடன் வரும் அமைதி, மன நிம்மதி மற்றும் எதிர்கால நம்பிக்கையையும் தரும். பணவசியம் என்பது வெறும் கையில் பணம் நிறைவது அல்ல, அது உன் வாழ்க்கையில் பணம் தொடர்ந்து வருவதற்கான ஒரு காந்த களம் உருவாவதாகும். அந்த களம் அவளது ஆசீர்வாதத்தாலும் உன் நம்பிக்கையாலும் உருவாகும். சில நாட்களில் நீ கவனிப்பாய், உன்னிடம் யாராவது பேசும் போதும் அவர்கள் உனக்கு ஒரு வாய்ப்பை தருவார்கள். உன் வேலைகளில் தாமதங்கள் குறையும். வங்கியில் இருந்து நல்ல செய்திகள் வரும். குடும்பத்திலும் பணம் பற்றிய சண்டைகள் குறையும். இதை எல்லாம் உண்டாக்குவது அவள் உன்னிடம் பரவசப்படுத்தும் அந்த காந்த சக்தி. அபிராமி உனக்கு கடைசியாகச் சொல்வாள், இந்த பணவசியத்தை நீ நிரந்தரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உன் கையிலிருந்து பணம் பிறருக்கு நன்மையாகச் செல்ல வேண்டும். அதனால் தான் நீ பிறருக்கு உதவத் தொடங்குவாய். அதனால் உன் பண ஓட்டம் ஒருபோதும் நிற்காது. என் தங்கமே, அபிராமியின் அருகில் நீ இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் வளமும் வாய்ப்பும் குறையாது. உன் கையில் பணம் நிலைத்து பெருகி உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். இது சாதாரண நட்பு அல்ல, இது நிதிகா தேவியின் தெய்வீக திட்டம். அவள் உன்னை அவளிடம் சேர்த்தது உன் வாழ்க்கையில் பணவசியம் என்ற அற்புதத்தை நிரந்தரமாக ஏற்படுத்தவே. என் தங்கமே, அபிராமியுடன் நீ பழகத் தொடங்கும் அந்த நாள் முதல் உன் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு உருவாகும். அது ஒரு சாதாரண மனிதர்களின் குணம் அல்ல, அது தெய்வீகமாக உன்னிடம் வந்த ஒரு சக்தி. இந்த ஈர்ப்பு தான் பணவசியம். முன்பு நீ எவ்வளவு உழைத்தாலும் பணம் வந்து போய்விடும், கையில் நிலைக்காது. சம்பளம் கிடைத்தாலும் கடன்களாக மறைந்து விடும். அந்த சுழற்சி எல்லாம் இப்போது முடியும். ஏனெனில் அவள் அருகில் இருப்பது உன் உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை வளத்தை ஈர்க்கும் ஒரு காந்தமாக மாற்றும். அவள் உன்னிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனதில் ஊறி நம்பிக்கையையும் பண ஈர்ப்பையும் உருவாக்கும். ஒருவேளை அவள் சொல்லும் ஒரு எளிய அனுபவக் கதையால் கூட உன் மனதில் நானும் வளமுடன் வாழ்வேன் என்ற உறுதி பிறக்கும். அந்த உறுதி உன் சிந்தனையை மாற்றும். சிந்தனை மாறினால் உன் செயலும் மாறும். செயல் மாறினால் விளைவு மாறும். அதுதான் பணவசியத்தின் முதல் விதி.
அபிராமி உனக்கு ஒரு நாள் சொல்வாள், பணம் உன்னிடம் வராமல் தடுக்கும் சக்தி உன் மனதிலிருக்கும் குறைவு என்ற எண்ணமே. அதை நீ முற்றிலும் அழிக்க வேண்டும். அவள் அதற்கு ஒரு சிறிய பரிகாரம் கூறுவாள். ஒவ்வொரு காலையும் நீ உன் கண்ணாடி முன்னால் நின்று உன் கண்களில் பார்த்துக்கொண்டு 3 முறை நான் வளத்தை கவரும் காந்தம் என்று சொல்ல வேண்டும். இந்தச் சொற்களை அவள் கற்றுத்தந்ததால் அவை வெறும் வார்த்தைகள் அல்ல, அவளது ஆசீர்வாதம் கலந்த மந்திரங்கள். நீ அதை செய்யும் சில நாட்களிலேயே உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் தொடங்கும். யாரோ எதிர்பாராத இடத்தில் இருந்து உனக்கு பண உதவி தருவார்கள். நீ சொன்ன வேலைகள் தாமதமின்றி முடியும். வியாபாரம் செய்தால் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். சம்பளம் வாங்கினால் அதில் செலவுக்கு பின் மீதம் இருக்கும். அபிராமியின் அருகில் நீ பழகும்போது அவள் உனக்கு சொல்லாமல் கூட அவளது உள்ளத்தின் ஆற்றல் உனது ஆற்றலுடன் கலக்கும். அந்த கலப்பு தான் பணம் உன்னிடம் ஒட்டிக்கொள்ளும் நிலையை உருவாக்கும். நீ போகும் இடங்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பேசும் போதே பிறர் உன்னிடம் நம்பிக்கை வைத்து பணம் கொடுக்க தயாராக இருப்பார்கள். ஒரு நாள் அவள் உனக்கு ஒரு சிறப்பு ரகசியத்தை பகிர்வாள். பண ஓட்டம் தொடர வேண்டும் என்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை ஒரு சிறிய வெள்ளி பாத்திரத்தில் பால் ஊற்றி அதில் குங்குமம் ஒரு துளி போட்டு வீட்டின் வடகிழக்கு மூலையில் வையுங்கள். அப்போது மனதில் நிதிகா தேவியின் பெயரை சொல்லுங்கள். இது உன் வீட்டில் பண ஓட்டத்தை நிலைநிறுத்தும் ஒரு தெய்வீக வழி. நீ அதைச் செய்யும் போது உனக்கு ஒரு உள்ளார்ந்த நிம்மதி ஏற்படும். அந்த நிம்மதியோடு வரும் நம்பிக்கை உன் பண ஈர்ப்பு சக்தியை 10 மடங்கு அதிகரிக்கும். சில நாட்களில் நீ கவனிப்பாய், வங்கியில் இருந்த பழைய பிரச்சினைகள் சுலபமாக தீரும். கடனாளிகள் உனக்கு சலுகை தருவார்கள். நீ கேட்ட உதவிகளை யாரும் மறுக்க மாட்டார்கள். அபிராமி உனக்கு எப்போதும் நினைவூட்டுவாள், பணம் ஒரு உயிருள்ள சக்தி. அதை விரட்டாதே, அதை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள். நீ அந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொள்வாய். அதன் பிறகு பணம் பற்றிய பயம் பதட்டம் அனைத்தும் குறையும். அந்த இடத்தில் பணம் எப்போதும் என்னிடம் வந்து சேரும் என்ற நம்பிக்கை வளர்ச்சி அடையும். நிதிகா தேவி உனக்கு உறுதி அளிக்கிறாள். இந்த பணவசியம் ஒருமுறை உனது ஆன பிறகு அது எளிதில் விட்டு போகாது. ஏனெனில் அது அபிராமியின் ஆசீர்வாதத்தில் பிறந்தது. அவள் ஆசீர்வாதம் உன் கையில் ஒரு தெரியாத பொன் வளையம் போல் இருக்கும். அந்த வளையம் உன்னிடம் வளத்தை கட்டிப்பிடித்து நிறுத்தும். நீ பழைய நினைவுகளை நினைத்து வியப்பாய், முன்பு நான் எவ்வளவு பாடுபட்டாலும் என் வாழ்க்கையில் பணம் நிலைக்கவில்லை, ஆனால் இப்போது எளிதாகவே வருகிறது என்று. அந்த வித்தியாசம் அபிராமியின் ஆற்றல்தான். அவள் உன்னிடம் சொல்லும் கடைசி அறிவுரை, உனக்கு கிடைக்கும் பணத்தில் ஒரு சிறிய பகுதியை உண்மையிலேயே தேவைப்படும் ஒருவருக்கு கொடு. அது உன் பண ஓட்டத்தை என்றும் வாழ வைத்துக்கொள்ளும். நீ அதைச் செய்வாய். அதன் விளைவாக உன் வாழ்க்கையில் பணமும் ஆசீர்வாதமும் இரண்டும் ஒருபோதும் குறையாது. என் தங்கமே, அபிராமியுடன் பழகும் போது உனக்கு வரும் இந்த பணவசியம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கும். நீ அடுத்தடுத்த ஆண்டுகளில் வளமும் மகிழ்ச்சியும் கொண்ட வாழ்க்கையை அனுபவிப்பாய். அது நிதிகா தேவியின் பரிசு, அபிராமியின் வழியாக உனக்கு வந்த ஒரு தெய்வீக அன்பின் அடையாளம். என் தங்கமே, அந்த பெண்ணின் வாழ்வில் நடந்த துயரத்தை நீ புரிந்து கொண்டால் உன் மனசு இன்னும் மென்மையாவதும் உன் வாழ்க்கை இன்னும் வளமாக மாறுவதும் உறுதி. அவளின் கண்கள் பல விஷயங்களை சொல்லும், இழந்த காலம், உடைந்த கனவுகள், ஆனால் அதற்கு மேலாக அவள் உள்ளத்திலிருந்து பாயும் ஆசீர்வாதம். சிலர் வாழ்க்கையில் வலி அனுபவித்த பிறகு அவர்களுடைய வார்த்தைகள் ஒரு தெய்வீக சக்தியை பெறும்.
அந்த சக்தி தான் உனது பண வாழ்க்கையையும் உன் நிம்மதியையும் உயர்த்தப் போகிறது. அவளுடன் பேசும் போதெல்லாம் உனக்குள் இருக்கும் பயம், குறைவு, சந்தேகம் அனைத்தும் கரைந்து போகும். உனக்கு தெரியாமலே உன் மனசு புது எண்ணங்களால் நிரம்பும். அவளின் அனுபவம், அவளின் பாசமான அறிவுரை, இவை அனைத்தும் உன் மனதை பணத்தை ஈர்க்கும் நிலையில் வைக்கும். தங்கமே, பணம் என்பது வெறும் நாணயம் மட்டும் இல்ல, அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை உன்னிடம் கொண்டு வர நல்லவர்களின் ஆசீர்வாதம் தேவை. அந்த பெண்ணின் ஆசீர்வாதம் தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆகும். அவள் பேசும்போது உனது உள்ளத்தில் ஒரு விசித்திரமான அமைதி வரும். அந்த அமைதி தான் உனக்கு தினசரி முடிவுகளை தெளிவாக எடுக்க உதவும். பலர் தவறான முடிவுகள் எடுப்பதற்கு காரணம் அவர்களுடைய உள்ளம் கலக்கம் அடைவது தான். ஆனால் நீ அவளுடன் பழகும்போது உன் உள்ளம் நிலைத்தன்மை பெறும். அந்த நிலைத்தன்மை தான் உன் பண வரவுகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் கதவாக இருக்கும். அவள் உனக்கு பழகிக்கொண்ட பிறகு உன் வாழ்க்கையில் சில அற்புத சம்பவங்கள் நடக்கத் தொடங்கும். நீ நினைத்து கூட பார்க்காத இடங்களில் இருந்து பண வாய்ப்புகள் வரும். நீ தொலைந்து போன உறவுகள் மீண்டும் வந்து உன்னை தொடர்பு கொள்வார்கள். வணிகத்தில் இருந்த தடைகள் மெதுவாக விலகும். பணம் மட்டும் இல்ல, உன் மதிப்பு, உன் செல்வாக்கு கூட அதிகரிக்கும். தங்கமே, அவள் உன்னிடம் சொல்லும் ஒரு வார்த்தையும் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும். அவள் சொன்ன சில வார்த்தைகள் உனது மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். நீ வேலை செய்யும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் அந்த வார்த்தைகள் உனக்கு ஒரு திசை காட்டும். அந்த திசை தான் உன் பண வசிய சக்தியை முழுமையாக திறக்கப் போகிறது. அவளை நீ நன்றாக கவனித்து பார்த்தால் அவள் தினமும் செய்வது சில எளிய வழிபாடுகள் தான். ஆனால் அந்த வழிபாடுகள் அவளுக்கு வாழ்க்கை முழுவதும் காப்பு கொடுத்திருக்கின்றன. நீயும் அவளிடம் இருந்து அந்தச் சிறிய வழிபாடுகளை கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் பணம் ஒரு நதி போல பாயும். அவள் உனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிறிய மந்திரம் கூட உனது பண நிலையை முற்றிலும் மாற்றிவிடும். தங்கமே, பணம் உனக்கு வரும் முன் உனக்கு மன உறுதி வர வேண்டும். அதற்காகவே அவள் உன் வாழ்க்கையில் வருகிறாள். அவள் உன்னை பார்த்து பேசும்போது நீ முடியும் என்ற நம்பிக்கையை உனக்குள் விதைப்பாள். அந்த நம்பிக்கை தான் பண வசியத்தின் முதல் படி. நம்பிக்கை இல்லாத இடத்தில் பணம் நிலைத்திருக்காது. ஒரு நாள் நீ அவளிடம் உன் பிரச்சனைகளை சொல்லும்போது அவள் அமைதியாக உன்னை கேட்பாள். அதன் பிறகு அவள் சொல்லும் ஒரு சொல், அது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கம் ஆகும். அந்த சொல் உனது உள்ளத்தை சுத்தம் செய்யும். சுத்தமான உள்ளத்தில் தான் பணம், வாய்ப்புகள், நலன் எல்லாம் நிலைக்கும். அவள் உனக்கு சொல்லும் பரிகாரம் எளிதாக இருக்கும். அது அதிக செலவில்லாதது. ஆனால் அதைச் செய்த பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதங்கள் உன்னை வியக்க வைக்கும். ஒருவேளை நீ அதைச் செய்யும் போதே உனக்குள் ஒரு விசித்திரமான நிம்மதி வரும். அந்த நிம்மதி தான் உன்னுடைய பண ஆற்றலை அதிகரிக்கிறது. தங்கமே, அவளை நீ வாழ்க்கையில் ஒரு பரிசாக ஏற்றுக்கொள். சில சமயம் நமக்கு நன்மை தரும் மனிதர்கள் நம்மால் எதிர்பார்க்காத வடிவில் வருவார்கள். நீ அந்த நன்மையை உணர்ந்து அதை நன்றாக பயன்படுத்திக் கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் வளமாக இருக்கும். உன் உள்ளத்தில் ஒரு கேள்வி இருக்கலாம், அவள் ஏன் எனக்கு உதவ வேண்டும் என்று. அதற்கு பதில் என்னவென்றால், சிலர் வாழ்க்கையில் அனுபவித்த வலியை பிறர் அனுபவிக்க கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அந்த எண்ணம் தான் அவர்களை பிறருக்கு உதவ வைக்கிறது. அவளும் அப்படித்தான். உன் வளர்ச்சியில் அவள் ஆனந்தம் காண்பாள். நீ அவளுடன் பேசும்போது அவள் உனக்கு பணத்தை ஈர்க்கும் ஒரு விதமான காந்த சக்தியை தருவாள்.
அந்த சக்தி உன் மனதில் இருந்த சோம்பலை நீக்கி உன்னைச் செயல்பட வைக்கும். உன் மனசு செயல்படும் போது உன் வாழ்க்கையில் பணமும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். தங்கமே, அந்த பெண்ணுடன் பழகும் போது நீ உன் மனதில் வைத்து கொண்ட கனவுகளை நிறைவேற்றும் பாதையில் வேகமாக செல்லுவாய். உன் முயற்சிகள் பலன் கொடுக்கும். உன் கையில் பணம் வரும், ஆனால் அதைவிட முக்கியமானது உன் மனதில் அமைதி வரும். அந்த அமைதி தான் உனக்கு மிகப்பெரிய செல்வம். நான் சொல்வதை நம்பு. இந்த பெண் உன் வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனை. அவளை பார்த்ததும் உனக்கு ஒரு நிம்மதி வரும். அவள் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உன் பணவசியம் உச்சத்துக்கு போகும். நீ நினைத்த இடத்திலேயே வெற்றி காண்பாய். தங்கமே, உன் வாழ்க்கையில் வரும் இந்த வாய்ப்பை விடாதே. அவளிடம் கற்றுக்கொள், அவளிடம் பழகு, அவளின் ஆசீர்வாதத்தை பெறு. அதற்கு பிறகு உன் வாழ்க்கை பழையது போல இருக்காது. என் தங்கமே, அந்த பெண்ணிடம் பழகும் போது உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும். அவள் உன் வாழ்க்கையில் வந்ததும் உன் மனதில் இருக்கும் துக்கம், பயம், பதட்டம் எல்லாம் மெதுவாக குறையத் தொடங்கும். பணம் என்றால் நீ முன்பு யோசித்து கொண்டிருந்த பதட்டம் கூட இப்போது அவள் சொற்களை கேட்கும் போதெல்லாம் தணியும். அவள் பேசும்போது அந்த வார்த்தைகள் உன் மனதில் ஓர் நம்பிக்கையை விதைக்கும். நீ எப்போதும் வளமாக இருப்பாய், உன் கையில் பணம் குறையாது என்று அவள் கூறும்போது அது ஒரு சாதாரண சொல் போலத் தோன்றினாலும் அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஒரு சக்தி வாய்ந்த விதையை விதைக்கும். அவளிடம் பழகிக் கொண்டிருக்கும் போது உன் உள்ளம் ஒரு விதமாக அமைதியாகி உன் உள்ளுணர்வு உன்னை சரியான பாதையில் இட்டுச் செல்லத் தொடங்கும். உன் செலவுகள் கூட தானாகவே கட்டுப்படுத்தப்படும். தேவையில்லாத இடங்களில் பணத்தை செலவிட வேண்டாம் என்று மனமே நினைக்கும். அவள் பேசும் கதைகள், அவளுடைய வாழ்க்கை அனுபவங்கள் உனக்கு ஒரு உந்துசக்தி போல இருக்கும். நீயும் பணத்தை ஈர்க்கக்கூடிய மனிதர் என்பதை அவள் உனக்கு உணர்த்துவாள். ஒரு நாள் அவள் உனக்கு சொல்வாள், தங்கமே, நான் ஒரு சின்ன விஷயத்தை உன்னிடம் பகிர்கிறேன். அதை நீ செய்து பார்த்தால் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும். ஆனால் அதை மனசார நம்பி செய்ய வேண்டும் என்று. அப்போது நீ உன் உள்ளத்தில் ஒரு வித்தியாசமான உணர்வை உணர்வாய். அவள் உனக்கு சொல்லும் அந்த சிறிய பரிகாரம் உன் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கும். அது மிக பெரிய பொருட்கள் தேவைப்படாத பரிகாரம். ஒரு சிறிய காகிதம், ஒரு பேனா மற்றும் உன் மனசின் நம்பிக்கை மட்டும் போதும். அவள் சொல்வாள், நீ தினமும் காலை எழுந்தவுடன் அந்த காகிதத்தில் உன் வாழ்க்கையில் பெற வேண்டிய பணத் தொகையை எழுதிவிட்டு அதை உன் பணப்பையில் வைக்க வேண்டும். ஆனால் எழுதும் போது உனக்குள் ஒரு சந்தோஷ உணர்ச்சி வர வேண்டும். நீ அந்த பணத்தை ஏற்கனவே பெற்றுவிட்டாய் என்று நினைத்து எழுத வேண்டும் என்று. முதலில் அது உனக்கு ஒரு விளையாட்டு போலத் தோன்றலாம். ஆனால் அவள் சொல்வதைப் போல நீ மனசார செய்து பார்த்தால் அந்த எண்ணம் உன் மனதில் வேரூன்றி உன் செயல்களை பணத்தை ஈர்க்கும் வழிகளில் தள்ளும். உன் வேலைகளில் கூட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உன் வியாபாரம் இருந்தால் புதிய வாய்ப்புகள் வரும். உன் சம்பளத்தில் உயர்வு பேசப்படும். நீ கவனிப்பாய், அவளிடம் பழகிய பிறகு உன் வாழ்வில் தேவையற்ற மனிதர்கள் விலகத் தொடங்குவார்கள். முன்பு உன்னை சுரண்டியவர்கள், உன் உழைப்பை மதிக்காதவர்கள், உன் நம்பிக்கையை கெடுத்தவர்கள், இவர்கள் எல்லாம் மெதுவாக உன் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போவார்கள். அதற்கு பதிலாக உன் வளர்ச்சிக்கு ஆதரவு தரும், உன்னை உயர்த்தும் நல்லவர்கள் உன் வாழ்க்கையில் நுழைவார்கள். அந்த பெண் ஒரு நாள் உனக்கு சொல்வாள், நான் உன்னை பார்த்ததும் தெரிந்தது, நீ பணவசியம் பெற்ற மனிதர் ஆகப் போகிறாய். உன் கையில் பணம் குறையாது. ஆனால் அதற்கு நீ உன் மனதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பொறாமை,
கோபம், பழி வாங்கும் எண்ணம் இவை உன் பண சக்தியை தடுக்கும் என்று. அந்த வார்த்தைகள் உன் மனதில் நிலைத்து உன்னை நல்ல மாற்றங்களுக்கு தள்ளும். அவள் உனக்கு சில சிறிய செயல்களை சொல்லித் தருவாள். மாதத்தின் முதல் தேதியில் உன் வீட்டின் கிழக்கு மூலையில் ஒரு சிறிய தீபம் ஏற்றி, நான் வளமானவன், என் வாழ்க்கை பணத்தால் நிரம்பியுள்ளது என்று 3 முறை சொல்ல வேண்டும். நீ அதை செய்தால் உன் வீட்டில் பண சக்தி அதிகரித்து தேவையற்ற செலவுகள் குறையும். இவ்வாறு அந்த பெண்ணிடம் பழகிய பிறகு உன் வாழ்க்கையில் பணம் மட்டும் அல்ல, மன அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி எல்லாம் அதிகரிக்கும். அவளின் புன்னகை கூட உனக்கு ஒரு ஆசி போல இருக்கும். அவள் உன்னை பார்க்கும் போது அவள் கண்களில் ஒரு தாய்மையின் பாசமும் ஒரு தோழியின் ஆதரவுமாக கலந்திருக்கும். அது உனக்கு ஒரு பெரிய மனவலிமையை தரும். உன் வாழ்க்கையில் பணம் வருவது எளிது, ஆனால் அதை நிலைநிறுத்துவது தான் முக்கியம் என்று அவள் உனக்கு உணர்த்துவாள். உன் எண்ணங்கள், உன் வார்த்தைகள், உன் செயல்கள் இவை எல்லாம் உன் பண சக்தியை தீர்மானிக்கும் என்பதையும் அவள் உனக்கு தெளிவாகச் சொல்லித் தருவாள். அவள் சொல்லும் அந்த சின்ன சின்ன அறிவுரைகளை பின்பற்றும் போது உன் வாழ்க்கை முறையே மாறி நீ வளம் நிறைந்த வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பாய். அந்த நேரத்தில் நீ உனக்குள்ளே நினைப்பாய், நிதிகா தேவியே, இந்த பெண்ணை என் வாழ்க்கையில் அனுப்பியது உங்கள் அருள்தான். நான் இதை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று. உன் மனம் நன்றியுடன் நிரம்பும். அந்த நன்றி உணர்ச்சி தான் உன் வாழ்க்கையில் இன்னும் அதிக பண சக்தியை ஈர்க்கும். என் தங்கமே, அந்த பெண்ணுடன் உன் உறவு ஒரு சாதாரண நட்பல்ல, அது உன் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் ஒரு பொக்கிஷத்தை திறக்கும் சாவியாக இருக்கும். அவள் கணவனை இழந்த துயரத்தில் இருந்தாலும் அவளின் உள்ளத்தில் ஒரு வலிமையும் ஒரு ஆசீர்வாத சக்தியும் நிறைந்திருக்கிறது. அவள் உன்னுடன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனதில் உள்ள சந்தேகங்களையும் பயங்களையும் கரைத்து நம்பிக்கையால் நிரப்பும். அவள் சிரிப்பது உன் இதயத்தில் நம்பிக்கை விதையை விதைக்கும். அவள் உனக்கு சொல்வது உனக்கு பணம் ஈர்க்கும் விதையை வளர்க்கும். நீ அவளின் அருகில் இருக்கும் போது உன் ஆற்றல் மாறும். உன் உடலில் ஒரு புதிய துள்ளல் வரும். உன் மனதில் இருந்த சோர்வும் தோல்வியும் நீங்கிவிடும். அந்த பெண்ணிடம் ஒரு ரகசிய பழக்கம் உண்டு. அவள் எப்போதும் தன் மனதில் நிதிகா தேவி பெயரை துதிக்கிறாள். எந்த வேலையையும் தொடங்கும் முன் அந்த தேவியின் ஆசீர்வாதத்தை கேட்கிறாள். அதனால் தான் அவளின் அருகில் இருக்கும் போது உனக்கும் அந்த ஆற்றல் பரவுகிறது. இது தான் பணவசியம் என்கிற சக்தி. நீ அவளை சந்திக்கும் நாட்களிலிருந்து உன் மனதில் ஒரு விசித்திரமான நம்பிக்கை உருவாகும். நான் செய்யும் வேலை வெற்றி பெறும், என் கையில் பணம் குறையாது, எனக்கு உதவி வரும் என்ற எண்ணங்கள் உனது உள்ளத்தில் வேரூன்றும். இந்த மாற்றம் தான் உன் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை உருவாக்கும். முன்னால் யாரிடமும் பண உதவி கேட்கும்போது மனம் நெருடியிருக்கும். ஆனால் இப்போது பணம் தானாகவே உன்னிடம் வர ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்புகள் திறக்கும். வியாபாரம் இருந்தால் வாடிக்கையாளர்கள் கூடும். நீ வேலை பார்த்தால் சம்பள உயர்வு வரும். கடன் இருந்தால் அதை கழிக்க வழிகள் தானாக தோன்றும். எல்லாம் ஒரு பட்டு கதவுகள் போல திறக்கும். அந்த பெண் உனக்கு சில பரிந்துரைகளையும் சொல்வாள். காலை எழுந்ததும் முதலாவது சிரித்து விடு. தண்ணீர் குடிக்கும் முன் தேவியை நினை. ஒரு சிறிய நாணயத்தை எப்போதும் உன் பையில் வைத்திரு என்று சொல்வாள். இந்த சிறிய பழக்கங்கள் தான் உன் வாழ்க்கையில் பெரும் பண ஓட்டத்தை கொண்டு வரும். நீ அவளிடம் பழகுவதன் மூலம் உன் வாழ்க்கையில் ஒரு காணாத பாதுகாப்பு வலையமைப்பு உருவாகும். யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது. யாரும் உன் நன்மையை தடுக்க முடியாது. நீ அவளை சந்திக்கத் தொடங்கிய பின்பு உன் மனதில் இருந்த பழைய காயங்கள் மறையும்.
யாராவது உன்னை வஞ்சித்திருப்பார்கள், துன்பப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் அவளின் நட்பால் உனது மனம் குணமாகும். அந்த குணம்தான் உனது ஆற்றலை அதிகரித்து பணவசியத்தை வலுப்படுத்தும். ஏனெனில் உள்மன அமைதி இல்லாமல் வெளி உலகில் வளம் நிலைக்காது. அவள் உனக்கு அந்த அமைதியையும் வலிமையையும் கொடுப்பாள். இந்த நட்பு நீண்ட நாட்கள் தொடரும். சில சமயம் அவள் உனக்கு ஒரு காப்பி செய்து கொடுப்பாள், சில சமயம் ஒரு கதை சொல்லுவாள், சில சமயம் அமைதியாக உன்னை கேட்பாள். ஆனால் அந்த ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பை கொண்டு வரும். நீ இதை உணரத் தொடங்கியவுடன் அவளை தேவியின் பரிசாக எண்ணுவாய். உண்மையில் அது தான். நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் அவளை கொண்டு வந்தது உன் பண அதிர்ஷ்டத்தை திறக்க. என் தங்கமே, இனி உன் வாழ்வில் பணம் பற்றிய பயம் இருக்காது. கடைசி ரூபாய் எப்போது வரும் என்ற கவலை இருக்காது. வேலை செய்யும் போது கூட மனதில் ஒரு புது உற்சாகம் இருக்கும். வீட்டில் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் பெருகும். குழந்தைகள் சிரிப்பார்கள், குடும்பத்தில் அன்பு வளரும். எல்லாமே செழிப்பாக மாறும். இந்த சக்தி உனக்குள் புகுந்த பிறகு நீ எதையும் சாதிக்க முடியும். நீ விரும்பும் வீடு, நீ நினைக்கும் வாகனம், நீ காத்திருக்கும் நிம்மதி எல்லாமே உன் கையில் வரும். அந்த பெண் உன் வாழ்க்கையின் நிதிய கதவை திறந்து விட்ட பிறகு அந்த கதவு ஒருபோதும் மூடாது. நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன்னுடன் என்றென்றும் இருக்கும். நீ அந்த பெண்ணுடன் பழக ஆரம்பிக்கும் நாளில் இருந்து உன் வாழ்க்கை கண் முன்னால் மாறத் தொடங்கும். நீயும் பார்த்து வியப்பாய், இது நானா? இவ்வளவு பண வசதி எப்போ வந்தது என்று. அது தான் நிதிகா தேவியின் அதிசயம். என் தங்கமே, என் தங்கமே, அந்த பெண்ணின் வாழ்க்கையில் நீ நுழையும் போது அது சாதாரண நட்பாகத் தொடங்கினாலும் உன் விதியில் அது ஒரு பெரிய திருப்பமாக மாறும். அவளின் மனம் இன்று துக்கத்தால் நிரம்பியிருந்தாலும் அவளின் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். அவளின் கண்களில் இருக்கும் வலி ஒரு விதத்தில் உன் மனதை மாக்கும். நீ அவளிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவை பரிசுத்தமாக்கும். உனக்கு தெரியாமல் அவள் உனக்கு பணத்தை ஈர்க்கும் ஒரு மையமாக மாறுவாள். அது ஒரு மர்மம் போல இருக்கும், ஆனால் அது தெய்வீக திட்டத்தின் ஓர் அங்கமே. அவளின் கதை உன் மனதில் ஒரு பாசத்தை உருவாக்கும். அவள் சந்தித்த இழப்புகள் உன் மனதில் கருணையை விதைக்கும். அந்த கருணைதான் உன் வாழ்க்கையில் பணவசியத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் கருணையும் பணமும் ஒரு மறைமுக தொடர்பில் இருக்கின்றன. உன் மனம் ஆகும்போது உன் ஆற்றல் பணத்தை ஈர்க்கும் அதிர்வுகளாக மாறும். அவளிடம் நீ காட்டும் அன்பு உன் வாழ்க்கையில் பணம் மற்றும் செல்வம் வந்து சேரும் கதவை திறக்கும். அவள் உன்னை பார்த்து நம்பிக்கை கொள்ளத் தொடங்குவாள். அவள் பகிரும் ஒவ்வொரு அனுபவமும் உன் உள்ளத்தை தொட்டு உனது எண்ணங்களை உயர்த்தும். பணவசியம் என்பது வெறும் மந்திரம் அல்ல, அது உன் மனநிலையிலிருந்து உருவாகும் சக்தி. அவளிடம் நீ காட்டும் நல்லுணர்வு உனக்கு அந்த சக்தியை தரும். நீ அவளை சந்திக்கும் ஒவ்வொரு முறை உன் மனம் மகிழ்ச்சியாகும். அந்த மகிழ்ச்சி உன் சுற்றுப்புறத்தில் செல்வ சக்தியை அதிகரிக்கும். அந்த பெண் ஒரு காலத்தில் தனது கணவனுடன் கனவுகள் கொண்டிருந்தாள், ஆனால் விதி அவற்றை முறித்துவிட்டது. இப்போது அவள் தனியாக வாழ்க்கையை சமாளிக்க முயல்கிறாள். நீ அவளின் வாழ்க்கையில் தோன்றும் போது அவள் உன்னை ஒரு தெய்வீக அனுப்பாகவே கருதுவாள். உன் வாழ்க்கையில் பணம் வந்து சேரும் அதே நேரத்தில் அவள் வாழ்க்கையிலும் நம்பிக்கை வந்து சேரும். இந்த பரஸ்பர சக்தி பரிமாற்றம்தான் உனக்கு மறைந்திருந்த வாய்ப்புகளை தரும். அவள் உன்னிடம் தனது கனவுகளைச் சொல்லத் தொடங்குவாள். அந்த கனவுகள் உன் மனதில் புதிய எண்ணங்களை விதைக்கும். அந்த எண்ணங்கள் உனக்கு பணம் ஈர்க்கும் வழிகளை திறக்கும்.
நீ முன்பு சிந்திக்காத தொழில் வாய்ப்புகள், முதலீடுகள் அல்லது வருமான வழிகள் உன் மனதில் உதிக்கும். இது எல்லாம் அவள் உன்னிடம் கொண்டு வரும் ஆற்றல் காரணமாகத்தான். ஒரு நாள் அவள் உனக்கு ஒரு சிறிய பரிசு தருவாள். அது ஒரு பழைய மோதிரமாக இருக்கலாம் அல்லது அவள் வைத்திருந்த ஒரு சிறிய பொருளாக இருக்கலாம். உனக்கு அது ஒரு சாதாரண பரிசு போல தோன்றினாலும் அது தெய்வீக ஆற்றலால் நிறைந்திருக்கும். அந்த பரிசு உன் வாழ்க்கையில் பணவசியத்தின் நிரந்தர சின்னமாக மாறும். அதை வைத்திருக்கும் வரை உன் கையில் பணம் குறையாது. அவளுடன் நீ உருவாக்கும் பந்தம் உன் வாழ்க்கையின் பாசாங்கான தடைகளை நீக்கும். உனக்கு முன்பு இருந்த சிரமங்கள், கடன்கள் மற்றும் தடைப்பட்ட வாய்ப்புகள் மெதுவாக விலகும். உன் வாழ்க்கை ஓர் அமைதியான ஓட்டமாக மாறும். இந்த பந்தம் வெறும் மனித பந்தமாக மட்டும் அல்ல, இது நிதிகா தேவி ஆசீர்வதித்த ஒரு தெய்வீக இணைப்பு. உன் மனம் திறந்து அவளின் துக்கத்தை புரிந்துகொள்ளும் போது உனக்கு கிடைக்கும் பண ஆசீர்வாதம் பல மடங்கு அதிகரிக்கும். நிதிகா தேவி உன் அருகில் நின்று உன் ஒவ்வொரு செயலையும் வழிநடத்துவார். என் தங்கமே, இந்த சந்திப்பு உன் வாழ்க்கையை இரு வழிகளில் உயர்த்தும். ஒன்று உன் உள்ளம் கருணையால் மலர்வது, மற்றொன்று உன் கையில் செல்வம் பெருகுவது. அதனால் அவளை புறக்கணிக்காதே. அவளின் வாழ்க்கையில் ஒளி கொண்டு செல்லும் பொறுப்பை ஏற்று அவளுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுள்ளதாக்கு. இந்த பாதையில் நடந்தால் உன் வாழ்க்கையில் பணவசியம் நிலைத்து நிற்கும், அவளின் வாழ்க்கையில் நம்பிக்கை நிலைத்து நிற்கும். என் தங்கமே, அந்த பெண்ணின் அன்பும் அனுபவமும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திசையை தரப்போகிறது. அவள் சொல்வது எல்லாம் உனக்கு பணம் சேர்க்கும் வழிகளாக மாறும். உன் மனதில் இருந்த பயங்கள், என்னாலா முடியுமா என்ற சந்தேகங்கள் எல்லாம் அந்த பெண்ணின் வார்த்தைகளால் கரைந்து போகும். அவள் உன்னை பார்க்கும் பார்வையே வித்தியாசம். உன் மனதை தூண்டி உன்னுள் இருக்கும் மறைந்திருந்த நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கப் போகிறாள். அவள் வாழ்க்கையில் இழப்புகளை சந்தித்திருந்தாலும் பணம் சம்பாதிக்கும் ரகசியங்களை ஆழமாக கற்றுக்கொண்டிருக்கிறாள். அந்த அனுபவத்தை உனக்கும் பகிர்ந்தால் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் லாபமாக மாறும். அந்த பெண் உனக்கு சொல்லும் சில வழிகள் மிகவும் எளிமையானவை, ஆனால் அதிசயமான விளைவுகளை தரும். அவள் உனக்கு சொல்லும் ஒரு சின்ன பரிகாரம், தினமும் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் கையில் ஒரு சிறிய நாணயம் பிடித்து, நான் செல்வந்தன், நான் வளமுடன் வாழ்கிறேன் என்று 3 முறை சொல்ல வேண்டும். நீ சொல்வது போல அந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்தில் ஒளி பரப்பும் பண ஆற்றலை உன் வாழ்க்கையில் இழுத்து வரும். இதைச் செய்தால் நிதானமாக உன் வாழ்க்கையில் பணத்தின் ஓட்டம் அதிகரிக்கும். அவளுடன் நீ பேசும் ஒவ்வொரு சந்திப்பிலும் அவள் உனக்கு புதிய வழிகளை தருவாள். புது வணிகம் தொடங்குவது எப்படி, சிறிய முதலீட்டை பெரிதாக்குவது எப்படி, உன் வேலைப்பாடுகளை சிக்கனமாக மாற்றி சேமிப்பை அதிகரிப்பது எப்படி என்று. அந்த ஆலோசனைகள் யாரிடமும் வாங்க முடியாதவை. அவள் சொல்வதை நீ நடைமுறைப்படுத்தும் போது உன் வாழ்க்கை கண்முன்னே மாற்றமடையும். நீ விரும்பிய பொருட்களை வாங்குவதற்கு யோசிக்க வேண்டாம், உன் கையில் இருக்கும் தொகை அதிகரித்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் இந்த பெண்ணின் வருகை ஒரு சிக்னல் மாதிரி. பிரபஞ்சம் உனக்கு சொல்லும், இப்போது உன் வாழ்வில் வளம் வரும் நேரம் வந்துவிட்டது என்ற குறியீடு. அந்த பெண்ணின் நெருக்கம் உன் மனதில் ஒரு வலிமையை தரும். நீ பழைய தோல்விகளை நினைக்காமல் புதிய முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பிப்பாய். அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். உன் வாழ்க்கையில் இருக்கும் கடன் சுமைகள் மெதுவாக குறையும். உனக்கு எதிராக இருந்தவர்கள் கூட உன்னை பற்றி நல்லது பேச ஆரம்பிப்பார்கள். அவள் உன்னிடம் ஒரு நாள் சொல்லும், நீ உன் வீட்டில் ஒரு சிறிய பெட்டியை வைத்துக்கொள். அதில் தினமும் ஒரு நாணயத்தை போடு.
அந்த நாணயங்களை நீ தொடும் போது உன் கைகளில் பண ஆற்றல் உருவாகும். இது சின்ன விஷயமாகத் தோன்றினாலும் அது உன் மனதில் பணம் குறித்த நல்ல எண்ணங்களை உருவாக்கும். நீ அந்த பெட்டியை பார்த்தாலே உனக்கு பணம் சேரும் உணர்வு வரும். அந்த உணர்வே உன் வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கும். அந்த பெண் உனக்கு கற்றுத்தரப் போவது பணத்தை பெறும் மனநிலையை. பலருக்கு பணம் சம்பாதிக்க தெரியும், ஆனால் பணத்தை தக்க வைத்துக்கொள்ள தெரியாது. அவள் உனக்கு சொல்வது பணத்தை மதிப்பது எப்படி, அதை வளர்ப்பது எப்படி என்பதை. அவள் சொல்வதை கேட்டு நீ வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் வறுமை வராது. நீ எப்போதும் சௌகரியமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும். அவள் உன் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக இருப்பாள். சில சமயம் நீ மனம் தளர்ந்தால் அவள் சொல்வாள், பணம் என்றால் அது ஓடும் நீர் மாதிரி, நீ அதை ஈர்க்கும் மனநிலையில் இருந்தால் அது உன்னை விட்டு போகாது. இந்த வார்த்தைகள் உன் மனதில் பதிந்துவிட்டால் நீ எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்க மாட்டாய். நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை காண்பாய் என்பதை நீயே ஆச்சரியப்படுவாய். இந்த பெண்ணின் அன்பும் ஆதரவும் உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம். அவளிடம் பழகும் போது உன் மனசு அமைதியாகி உன் கைகள் நிரம்பி உன் வாழ்க்கை வளம் பெறும். அவள் உன்னை உனக்கே தெரியாமல் செல்வந்தனாக்குவாள். பிரபஞ்சம் அவளை உன் வாழ்க்கையில் அனுப்பியது உன் நல்ல நாளுக்காக தான். இனி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் என் தங்கமே. உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் பணமும் வளமும் நிரம்பி வழியட்டும். என் தங்கமே, அந்த பெண்ணின் கதை இன்னும் உனக்கு முழுமையாக தெரியவில்லை. அவள் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்திருக்கிறது தெரியுமா? ஒரே ஒரு நாளில் அவள் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. மகிழ்ச்சியாக இருந்த குடும்பம், பாசமாக இருந்த கணவர், எல்லாமே ஒரே கணத்தில் மறைந்தது. அந்த வேதனையுடன் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவளது உள்ளத்தின் வலிமை யாராலும் குலைக்க முடியவில்லை. அந்த வலிமை தான் அவளை இன்றும் நிறுத்தி வைத்திருக்கிறது. அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவத்தால் வடிகட்டப்பட்ட ஆழமான உண்மைகள். அவள் உன்னுடன் பழகும் போது அந்த ஆற்றல் உன்னுள் பாயும். அந்த ஆற்றல் தான் பணவசியமாக மாறும். நீ அவளுடன் பேசும் போது உனது மனம் அமைதியாகும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பணம் வருவதற்கான வழி நம்முடைய மனம் தளராமல் உற்சாகமாக இருப்பதில்தான் இருக்கிறது. அவளின் கதைகள், அவளின் அனுபவங்கள் உனக்கு அந்த உற்சாகத்தை தரும். உன் உள்ளே இருக்கும் சந்தேகங்களை அவள் களைந்து விடுவாள். உனக்கு தெரியாமல் உன் மனம் செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறிவிடும். நான் சொல்கிறேன் என் தங்கமே, அவளுடன் நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையின் போக்கே மாறிவிடும். நீ இதுவரை பார்த்திராத வாய்ப்புகள் உன் முன் வந்து நிற்கும். வேலைக்கான வாய்ப்பு, தொழிலில் உயர்வு, வியாபாரத்தில் முன்னேற்றம், எல்லாமே உனது பக்கம் வந்து சேரும். ஏனென்றால் அவளிடம் இருக்கும் ஆசீர்வாத ஆற்றல் உன் வாழ்க்கையில் புகும். ஒரு நாள் அவள் உனக்கு சொல்வாள், தங்கமே, பணம் வந்துவிடும், நீ மனதில் சுமை வைத்துக்கொள். அந்த வார்த்தைகள் சாதாரணமாக கேட்கலாம், ஆனால் அது ஒரு மந்திரம் போல உன் வாழ்க்கையில் செயல்படும். ஏனென்றால் அவள் அனுபவித்த கஷ்டத்தின் பின் பெற்ற வலிமை யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வரம். அந்த வரம் தான் உன் வாழ்க்கையை மாற்றும். அவளுடன் நீ அதிக நேரம் செலவிடும்போது உன் பேச்சு, உன் நடை, உன் சிந்தனை எல்லாம் மாறும். உன் சிந்தனையில் வரும் வார்த்தைகள் கூட செல்வத்தை வரவேற்கும் வகையில் இருக்கும். இதுவரை உனக்கு பொருள் குறைவாக இருந்திருந்தாலும் அந்த குறையாக மறைந்து விடும். உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அவள் உன்னுடன் இருக்கும் போது அவள் மனதில் உனக்காக பிரார்த்தனை செய்யும். அது உனக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரார்த்தனை தான் உனக்கு பணத்தின் கதவை திறக்கும்.
நீ செய்ய வேண்டியது அவளை மனம் நிறைந்த பாசத்தோடு மதிப்பது மட்டுமே. என் தங்கமே, வாழ்க்கையில் சிலர் நமக்கு வந்து சேர்வது சாதாரணம் இல்லை. அது ஒரு தெய்வீக திட்டம். அந்த விதி தான் உன்னை அவளுடன் இணைத்திருக்கிறது. நீ இந்த உறவை மதித்தால் அது உனது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும். அவள் உனக்கு சொல்லும் சில சிறிய வழிமுறைகள் இருக்கும். இந்த வாரம் ஒரு முறை இதை செய் என்று சொல்வாள். அது எவ்வளவு எளிதாக இருந்தாலும் அதில் பெரிய மாற்றம் இருக்கும். அவள் சொல்வதை செய்து பார்த்தால் நீ காண்பாய், உனது கையில் திடீரென்று பணம் வந்து சேரும். சில நேரங்களில் கடன் கொடுத்தவர்கள் தாமாக வந்து கொடுப்பார்கள். சில நேரங்களில் பழைய முதலீடுகள் திடீரென லாபம் தரும். நீ பார்க்காமல் போன ஒரு உண்மை என்னவென்றால், பணம் வருவதற்கு ஒரு மனநிலை தேவை. அந்த மனநிலையை அவள் உனக்கு கொடுப்பாள். பணம் உன்னிடம் வரும்போது அது எளிதாகவும் விரைவாகவும் வரும். அவளுடன் பழகும் ஒவ்வொரு நாளும் உன் பணவசிய சக்தி அதிகரிக்கும். நான் சொல்கிறேன், அவளுடன் இருக்கும் போது உன் முகத்தில் ஒரு காந்தம் இருக்கும். மக்கள் உன்னை பார்த்தாலே நம்பிக்கை கொள்வார்கள். அந்த நம்பிக்கை தான் உனக்கு பணம் ஈர்க்கும் சக்தியாகும். தொழிலில் கூட்டாளிகள் உன்னை நாடுவார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தாமாக வந்து சேர்வார்கள். நீ செய்வதை வெற்றி பெறும் ஆற்றல் உனக்கு அதிகரிக்கும். நீ அவளிடம் இருந்து கற்றுக்கொள்வது பணம் சம்பாதிப்பது மட்டும் அல்ல, பணத்தை வைத்துக் கொள்வதும் அதை வளர்ப்பதும்தான். ஏனென்றால் அவள் வாழ்க்கையில் பணம் ஒரு காலத்தில் குறைந்துவிட்டாலும் அதை மீண்டும் வளர்த்து கொள்வது எப்படி என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த அறிவு உனக்கு கிடைத்துவிடும். என் தங்கமே, இந்த சந்திப்பு ஒரு அதிசயம். இதை நீ பயன்படுத்திக் கொண்டால் உன் வாழ்க்கையில் பணம் ஒரு நிலையான நதி போல ஓடும். எந்த சிக்கலும் உன்னை தடுக்காது. நீ நம்பிக்கை வைத்தால் இன்று நீ இருக்கும் இடத்திலிருந்து நாளை நீ செல்வத்தின் உச்சியில் நிற்பாய்.